ஹாய் ஆல். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் மீஷோலேருந்து ரொம்ப வாங்கினது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் நான் வாங்கினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே, ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்ன மேக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் நம்ம வீடியோஸ் பார்த்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இதை வால் ஹேங்கிங் மாதிரி அப்படி இல்லைனா தோரணம் தான் கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. மேபி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த த்ரெட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சா, கலர் கலராக. ஸோ எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே அதை வாங்கிடுவேன். அண்ட் இதில் ஏதாச்சும் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து மேக்ரான் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இதை ட்ரை பண்ணது கிடையாது. மேபி நான் ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் எப்படி பண்ணேங்கிறத. ஸோ ரீசெண்டாக நான் இந்த பெயிண்டிங் பண்ணேன். இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணது ஒரு அக்ரிலிக் பெயிண்டில். இந்த அளவுக்கு வரும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணல. ஏதோ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஏதோ வரைஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்கராக இருக்குது. இது எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் இதில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் மீஷோவில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்தேன் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியில் பெயிண்ட் பண்ணலான்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் 100 ஷீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுமே ஒரு பிகினர் தானே. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இஃப் யூ ஆர் கெட்டிங் சக்ஸஸ்னால் தட்ஸ் குட்டு. இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் அப்படின்னா வந்துட்டு வி ஆர் லேர்னிங் சம் லெசன்ஸ் அந்த மாதிரி தானே. ஸோ அதனால இந்த மாதிரி ஷீட்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தானே. ஸோ நீங்களும் பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி நோட் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு ட்ரையல் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷ்ஷஸ் வாங்கினேன். ஸோ நிறையா ப்ரெஷ்ஷஸ் நிறையா வெரைட்டியில் இருக்குது. பட் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ மீஷோவில் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. இந்த 12 செட் ஆஃப் ப்ரெஷ்ஷஸே ஐ திங்க் 120 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். எனக்கு கரெக்டாக தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரெஷ்ஷஸும் இருக்குது. தின்லேருந்து திக் ப்ரெஷ்ஷஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் ப்ரெஷ்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் போட்டிருக்கு. இந்த ரேஞ்ச் தான் கிடையாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நான் நிறையா ரிவ்யூஸில் பார்த்தேன். சூப்பராக இருக்குது, பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வாங்கினேன். இஃப் யூ நீட்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் பென்சில்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த த்ரெட் மாதிரி ஒன்று இருக்கும். இதை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஐ கேன் ஷோ யூ. இந்த மாதிரி இழுத்துட்டு இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் வந்து மேலே வரும். இது வந்து பேண்டா பிராண்டுன்னு போட்டிருக்கு. இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது. லைக் நார்மலாக ஒரு டெய்லரிங் ஷாப்லேயுமே இருக்குது. பட் அங்கே இருக்கிறதுலாம் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே வாங்கினது எல்லாமே வந்துட்டு நான் கிளாத்தில் வந்து வரைஞ்சி பார்க்குறேன். ஆனால் அயர்ன் பண்ணும்போது அந்த மார்க் அழிய மாட்டேங்குது. ஸோ அதனால் குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டெய்லரிங் தான் பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணணும் கிளாத்தில் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 லேஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து இதுக்கு தான் வச்சுக்கலாம். குர்த்தியில் அப்படி இல்லைனா பேண்ட்டில், அப்புறம் நெக் டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது தின் லேஸு. இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், திக்காக இருக்கும். டிசைன் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் லேஸ்னு மீஷோவில் போட்டாலுமே வரும். ஸோ நிறையா நான் ட்ரை பண்ணதில் எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான். எல்லாமே புதுசு தான். நான் வாங்குறது எல்லாமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக நான் வாங்கினேன்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக 20 மீட்டர்ஸ், மொத்தம் 40 மீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு பிளெயினான ஒரு குர்த்தி இதெல்லாம் டிசைன் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டாக போகாமல் இந்த மாதிரி லேஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்குக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஸ்லீவ்ஸோட எண்டில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாலிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தான். நம்ம தண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஜூஸ் கூட இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும்ல, ஜூஸ் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா. ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஜூஸை ஊற்றிட்டு
எடுத்துட்டு போனதுக்கப்புறமா இப்படியே ஷேக் பண்ணிக்கலாம். அந்த ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சூப்பர் ரேட்டிங்ஸ் குடுக்கலாம். ஸோ கண்டிப்பா நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செம்மையா இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும். வாட்டர் ஊத்தி பார்த்தேன், லீக்கேஜ் இல்ல, எதுவுமே இல்ல. அண்ட் இதுல வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு இது மாதிரி இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்டில் மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், ஜூஸ் குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல போர் பண்ணி கூட குடிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் அத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.